முறையை போல இந்த முறை சட்டமன்றத்தில் எந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்வும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் கிண்டிக்கே போய் ஆளுநர் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பே பேசியிருக்கிறாருங்க. ஆனால் இப்படி முன்பே பேசியும் கூட ஆளுநர் ரவி அவர்கள் புத்தியை கட்டியிருக்கிறாரு. இத்தனைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வரும்போது அவருக்கு எந்த ஒரு மரியாதை குறைவான விஷயத்தையுமே தமிழ்நாடு அரசு செய்யலை. அவர் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் பரேடா இருக்கட்டும், போலீஸ் சல்யூட் வைக்கிறதா இருக்கட்டும், சபாநாயகரை வந்து அவரை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், என்னென்ன மரபுகள் கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை மரபுகளையுமே ஆளுநர் ரவி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போதே தமிழ்நாடு அரசு கடைபிடிச்சாங்க. ஆனா இந்த ஆளுநர் ரவி வழக்கம் போல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் பாடாதீங்க, தேசிய கீதத்தையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்தை இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் மதிக்க மாட்டேது அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லிட்டு வந்த 3 நிமிஷத்திலேயே உடனடியாக வெளியே போயிருக்கிறாருங்க. ஆனா இப்படி போன ரவி விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக சிக்கிட்டாரு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ரவி அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து கிளம்பி கிண்டி மாளிகைக்கு போவதற்கு முன்பே ரவி அவர்களுடைய விளக்கப்பதிவு வெளியே வருது. அப்போ இவர் முன்பே நம்ம எப்படி வெளியேறிடுவோம், விளக்கப்பதிவை போடுவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இழிவுபடுத்துவதமாக இவர் கொடுத்த அந்த விளக்கப்பதிவு இருக்கு தெரியுமா, அதுலயும் சில வரிகள் நீக்கி இருக்கிறாரு. ஏன் நீக்கினார்ன்றதை நான் சொல்றேன். இந்த விளக்கப்பதிவை வச்சு வரிக்கு வரி ரவியை வீடியோ ஆதாரங்களை வச்சு நம்ம அம்பலப்படுத்தலாம். ரவி அவர்கள் வெளியிட்ட அந்த குறிப்புல அந்த விளக்கப்பதிவுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத், நல்லா கவனிச்சுக்கங்க, இந்தியா இல்ல பாரத், அண்ட் தி நேஷனல் ஆந்தம் வேர் ஒன்ஸ் அகைன் இன்சல்டட் இன் தி தமிழ்நாடு அசெம்பிளி டுடே. முதல் வரியே வரிகட்டுன்னு பொய்யா இருக்கு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தையும் தேசிய கீதத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருபோதும் இழிவுபடுத்தியதே கிடையாது. ஆனா ரவி இங்க என்ன சொல்றாரு, ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவமானப்படுத்தியதே போல மீண்டும் அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற முதல் வரியிலேயே தன்னுடைய பொய்யை புழுகை கக்கியிருக்கிறார் ரவி அவர்கள். சரி, அடுத்து என்ன சொல்றாரு, ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஆந்தம் இஸ் அமௌங் த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க, ஆர்டிகிள் 51A மிக தெளிவாக சொல்றது, இட் ஷால் பி த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் டு அபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், த நேஷனல் ஃபிளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிக தெளிவாகவே ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொரு இந்திய சிட்டிசனுமே மதித்து நடக்க வேண்டும். தேசிய கொடியாக இருந்தாலும் சரி, தேசிய கீதமாக இருந்தாலும் சரி, இப்படி தான் சொல்லப்படுதே தவிர எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை பாடிவிட்டு தான் தொடங்க வேண்டும் என்றோ, தேசிய கீதத்தை கட்டாயம் பாட வேண்டும் என்றோ ஒரு இடத்தில் கூட ஃபண்டமெண்டல் டியூட்டியில் அரசியலமைப்பு சட்டத்தில் வார்த்தை கூட இல்லை. இது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டியை பற்றி பேசுகிறார்ல ரவி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னங்க? ரவி அவர்களுடைய டியூட்டி என்னன்னா, மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை ரவி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் வாசிக்கணும். அரசியலமைப்பு சட்டம் 176 மிக தெளிவாக சொல்கிறது, ஆளுநர் உரையுடன் தான் சட்டமன்றம் கூடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுடைய உரையை இன்னைக்கு வாசிக்காம போயிட்டீங்களே, அப்போ இங்கே உங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியே நீங்கள் மீறி இருக்கிறீங்க. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி இங்கே மீறினது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினா இல்லை நீங்களா? ஏன்னா 1995 ஆளுநராக சென்னாரெட்டி அவர்கள் இருக்கும்போது அவரை திரும்ப பெறணும் என்று அரசு போர்க்கொடி தூக்கிய போதும் கூட அவைக்கு வந்து ஆளுநர் உரையை வாசி விட்டு போனார் சென்னாரெட்டி. உங்களை மாதிரி அவர் வாசிக்காம ஓடல. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளுநர் உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று எல்லா ஆளுநர்களுமே நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் நடைமுறைப்படுத்தல. உங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியை நீங்க மீறி இருக்கிறீங்க. சரி, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் விளக்கப்பதிவுல என்ன சொல்றாரு, இட் இஸ் சங் ஆர் பிளேட் இன் தி பார்லிமெண்ட் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி ஹானரபிள் பிரசிடென்ட் அட்ரஸ். சிமிலர்லி இட் இஸ் சங் இன் ஆல் த ஸ்டேட் அசம்பிளி அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி கவர்னர் அட்ரஸ் இப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். இதில் தான் அந்த நாடாளுமன்றத்தில் பிரசிடென்ட் அட்ரஸுக்கு முன்னாடி பின்னாடி பாடுவன்ற வரியை நீக்கிட்டு மறுபடியும் வந்து ரீஅப்லோட் பண்ணியிருக்கிறாரு ரவி. ஏன் நீக்கினார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்திலேயோ அல்லது ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்ட அந்த ரெக்கார்ட்லேயோ கண்டிப்பாக பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலையும் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் என்ற ரூல்ஸே இல்லை. ஏன்னா நீ மாட்டினது இல்லாமல் என்னையும் சேர்த்து மாட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி
குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் ரவி அவர்களுக்கு தலையில கொட்டு வச்ச பின்னாடி தான் மிக தெளிவாக பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி பாடக்கூடிய அந்த தேசிய கீதம்ன்ற வார்த்தையை மட்டும் ரவி நீக்கிறாருங்க. அப்போ முர்மு அவர்கள் இவருக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா? சரி, அடுத்து என்ன சொல்றாரு? டுடே on arrival of the governor to the house only Tamil Thai Vaathu was sung. The governor respectfully reminded the house of its constitutional duty and fervently appealed to the honorable chief minister who is the leader of the house and the honorable speaker for singing the national anthem அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதாவது என்ன சொல்றாருன்னா, ஏங்க தேசிய கீதம் வந்து பாடணுங்க, தமிழ் தாய் மட்டும் பாடக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்டையும் சொன்னேன், நான் ஹானரபிள் ஸ்பீக்கர் சபாநாயகர்கிட்டையும் சொல்லிட்டேன். பட் ஹவவர் தே கொசட்லி ரிவ்யூஸ்ட், கசப்பாக அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரவி. முதல்ல இந்த கவர்னர் அட்ரஸுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாட வேண்டுமா அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. சரி, ஹோம் மினிஸ்ட்ரி 2015 ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது நேஷனல் ஆனந்தத்தை எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அறிக்கை, அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதில் எங்கெங்கெல்லாம் நேஷனல் ஆனந்தம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல 5வது இடத்துல என்ன இருக்கு மிக தெளிவாகவே பாருங்க. இமிடியேட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த பிரசிடென்ட் அட்ரஸஸ் த நேஷன் ஓவர் ஆல் இந்தியா ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோவில் பிரசிடென்ட் வந்து ஏதாவது பேசினார் அப்படின்னா தேசிய கீதம் முன்னாடியும் பின்னாடியும் பாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரவி கவர்னருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 6வது இடத்துல ஆன் அரைவல் ஆஃப் த கவர்னர் ஆர் எல்ஜி அட் ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் ஹிஸ் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஹிஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் சச் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது மாநில அரசு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அங்கே வந்து கவர்னர் வரும்போதும் சரி கவர்னர் போகும்போதும் சரி தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதுவும் எப்படி சொல்லியிருக்கு, மேல உள்ள வரியை காமிக்கிற பாருங்க. the full version of the anthem shall be played on the following இருக்கு. must be played இல்ல, கண்டிப்பாக தேசிய கீதத்தை ஒளிபரப்பி ஆகணும்னு இல்ல, shall be அப்படின்னு தான் இருக்கு. சரி, இது உள்துறை அமைச்சகம் கொடுத்ததா? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. பிப்ரவரி 2017 ஒரு வழக்கு தொடரப்படுது. இந்த தேசிய கீதம் தொடர்பான வழக்கு பிஜேபி காரங்க தான் போடுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜஸ்டிஸ் மிஸ்ரா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு தீர்ப்புல, ஸ்கூல்ல வேணா தேசிய கீதத்தை கட்டாயம் பாடணும் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா தேசிய கீதத்தை ஆபீஸா இருக்கட்டும், கோர்ட்டா இருக்கட்டும், அசம்பிளியா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், இங்கெல்லாம் கட்டாயம் பாட வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு விட முடியாது, அந்த மனுவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் 2017 மிக தெளிவாக சொல்லி இருக்கு. அப்போ இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் சரி எந்த சட்டமன்றத்திலையும் சரி பார்லிமெண்ட்லையும் சரி கட்டாயம் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று எந்த ரூல்ஸும் கிடையாது. உச்சநீதிமன்றமே அதை சொல்லவே இல்லை. அப்போ இங்கே ரவி அவர்கள் சொல்வதை போல கட்டாயம் நீங்கள் பாடணுங்க, இது ஃபண்டமெண்டல் டியூட்டிங்க அப்படின்னு சொன்னது இங்கே முதல்ல தப்பு. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? இட் இஸ் a matter of grave concern not to be a party to such brazen disrespect to the constitution and the national anthem. Governor in deep anguish left the house அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இதை விட அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா? தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ண முடியுமா? அதனால தான் கவர்னர் இந்த அவையை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்ற வரையறையை உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் ஹானர்ஸ் 1971 சட்டத்தின்படி whenever intentionally prevents the singing of the ஜனகணமன or the cause disturbance to the singing punished with the imprisonment for the term 3 years ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். இப்படி தான் 1971 அதாவது தேசிய கீதத்தையோ அரசியலமைப்பு சட்டத்தையோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பாருங்க, ஜனகணமன அப்படின்னு சொல்லி பாடும்போது அதை பாடக்கூடாதுன்னு போய் தடுத்தாலோ, அதாவது பாடிக்கிட்டு இருக்கும்போது தடுத்தாலோ அல்லது பாடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலோ தான் அவங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் ஆர் ஃபைன் ஆர் 2 சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் நேஷனல் ஹானர்ஸ் 1971 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதம் பாடும்போது இல்லை பாடாதீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாரா? இல்லை தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்படியாக ஏதாவது ஒரு சம்பவத்தை முதலமைச்சரோ திமுக எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ பண்ணாங்களா? இல்லை. ஆனால் உண்மையிலே பண்ணது யாரு? நீங்கள் தான். 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ரவி அவர்கள் தன்னுடைய உரை வாசிக்கவே இல்லை, அப்பாவும் தான் வாசிக்கிறாரு. வாசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் எழுந்து போகிறாரு. அப்போ அப்பாவு அவர்கள் என்ன சொல்கிறாரு, எங்கள் தேசிய கீதம் ஜனகணமனவே இன்னும் பாடலைங்க, அதுக்குள்ளே போகிறீங்களே அப்படின்னு சொல்லியும் அதை காதலை கேட்டும் கூட
நான் தேசிய கீதத்துக்குலாம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் எழுந்து போவதை நம்மளால பார்த்தோமா இல்லையா? தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜனகணமன என்னதான் பாடுவோம். தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக அப்போ இங்க தேசிய கீதத்தை அவமதிச்சது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல ஆளுநர் ரவியா? ஆளுநர் ரவி தான். சரி, ஏங்க ஆளுநர் ரவி இப்படி அடம் பிடிக்கிறாரு, தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்றாரு? அப்போ உண்மையிலே அவர் நாட்டுப்பற்று தான் அதற்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. 1970களில் இருந்தே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் சரி, அங்கே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும், இறுதியில் முடியும் போது தேசிய கீதம் பாடணும். இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருமே பார்த்தீங்கன்னா முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதுதான் காலம் காலமாக நாம கடைபிடிச்சிட்டு வர்ற மரபு. இந்த மரபு ரவிக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும். ஆனா வேணும்னே இன்னைக்கு புறக்கணிச்சிருக்காரு. என்ன காரணம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிக்கிறேன், அதை பாருங்க. This government is committed to promote sporting talent among the youth of the state, to inspire and encourage sports persons from Tamil Nadu to perform at the international level. My repeated requests and advice: show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. இந்த வீடியோவை நீங்க தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2021 ரவி ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவர் முதலாக ஆளுநர் உரையை வாசித்தது எப்போ? 2022. அப்போ தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படுது. ரவி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆளுநர் உரையை வாசிக்கிறார். தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்குதோ அந்த உரையை முழுவதுமாக 40 நிமிடங்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்கிறாரா? அப்படியே 2023க்கு வாங்க. 2023 ஆளுநர் உரையை தப்பாக ஆளுநர் ரவி படிக்கிறார். அதாவது பெரியார், அண்ணா, கலைஞர், சமூக நீதி உள்ளிட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆளுநர் ரவி அவர்கள் தவிர்த்து விட்டு படிக்கிறார். உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து ஆளுநர் ரவிக்கு நம்ம என்ன எழுதி கொடுத்தோமோ அந்த உரை மட்டும்தான் அரசு பதிவேட்டில், சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்யப்படும், ஆளுநர் வாசது பதிவு செய்யப்படாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே ஆளுநர் ரவி எந்திரிச்சு போறாரு. அப்போ 2023லையும் ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் உரையை படிச்சிருக்கிறாரா? 2024 என்ன நடந்துச்சு? ஆளுநர் உரையை வாசிப்பதற்கு முன்பே நீங்க ஏன் தேசிய கீதத்தை பாட மாட்டீங்க, திரும்ப சொல்லிட்டேன் ஆனா கேட்க மாட்டீங்க, அதனால என்னுடைய உரையை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த 3 வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2024லையும் 2025 இந்த வருடமும் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொன்ன ரவி 2022லையோ 2023லையோ ஏன் அப்படி சொல்லல? ஏன் அப்போ மட்டும் உங்களுக்கு தேசிய கீதத்தை சட்டமன்றத்தில் முன்பே ஒழிப்பது என்பது ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு தெரியலையா? அப்போவே கான்ஸ்டியூஷனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்கு தேசபக்தி வரலையா? ஏன் இப்போ 2024-25 மட்டும் வருது? ஏன் வருது அப்படின்னா இவருடைய நோக்கம் என்பது தேசிய கீதமோ தேசப்பற்றோ கிடையாது. இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது என்ன அப்படின்னா எப்படியாவது ஆளுநர் உரையை படிக்காமல் ஓடிவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம். அதனால தான் 2023ல் தப்பா வாசிக்கிறாரு. என்னடா நம்ம தப்பா வாசித்தாலும் இவங்க கரெக்ட் பண்ணி மறுபடியும் படிக்கிறாங்களே அப்படின்றக்காண்டி தான் 2024ல் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாரு. அப்படி இருந்தும் ரவியை உட்கார வச்சுக்கிட்டே சபாநாயகர் அப்பாவை படிச்சுட்டாரு. இந்த முறை அப்படி பண்ணா நமக்கு அவமானம் அப்படின்றக்காண்டி தான் எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டு வெளியேறுகிறார் இந்த ரவி. அப்ப ரவியுடைய நோக்கம் தேசிய கீதம் அல்ல, ஆளுநர் உரையை படிக்காமல் தவிர்ப்பது மட்டும்தான். அப்ப நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு சட்டமன்றமோ தமிழ்நாடு மக்களோ தேசிய கீதத்தை புறக்கணிக்கவில்லை. ஆளுநர் ரவி தான் தேசிய கீதத்தை புறக்கணித்தார் என்பதற்கு ஒரு வீடியோவே நான் வெளியிட்டிருந்தேன். வெறும் ஆளுநர் ரவி மட்டுமல்ல, இப்போ ஒரு அறிக்கையை, இப்போ நான் ஒரு விளக்கப்பதிவு காமிச்சேன்ல, இந்த விளக்கப்பதிவை போட்டுட்டு பிஎம்ஓவை டேக் பண்ணுறாரு, யாரையோ டேக் பண்ணுறாரு மீடியாவெல்லாம். இந்த பிஎம்ஓ டேக் பண்ணுறாருல, இந்த பிஎம்ஏ தேசிய கீதத்தை மதிக்காமல் நடந்து போனவர் தான். தேசிய கீதம் ஒழிக்கும் போது எல்லாருமே எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றதா ரூல்ஸு. ஆனால் இந்த மோடி என்ன பண்ணாருன்னு பாருங்கள்.
டிசம்பர் 2015 மோடி ரஷ்யாவுக்கு பயணப்படுறாரு. அங்கே விமானத்துல இருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஒலிக்கப்படுகிறது. அந்த தேசிய கீதம் ஒலிக்கப்படுகிறது என்று தெரிந்துமே மோடி அவர்கள் நடந்து போறாரு. அப்போ மோடி அவர்களை தடுத்து நிப்பாட்டினது யாரு? ரஷ்ய அதிகாரி தான் தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்ப ரஷ்ய அதிகாரிக்கு கூட இந்தியாவுடைய தேசிய கீதத்தை போது நடக்கக்கூடாது, நிக்கணும்ன்றது தெரியுது. ஆனா மோடிக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த மோடியவே டேக் பண்ணி தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் குறை சொல்றாரு இந்த ஆளுநர். பெருமனம் மோடி மட்டும் கிடையாதுங்க, பார்லிமெண்ட்லயே ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல ஒரு பெருமையா. அந்த பார்லிமெண்ட்ல இப்போ 2024 சமீபத்தில் பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? தேசிய கீதம் ஒலித்து கொண்டிருக்கும் போதே அதை கண்டுகொள்ளாம சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் நடந்து வர காட்சியை பார்க்க முடியுது. அப்போ இங்க ஆளுநர் ரவியா இருக்கட்டும், இவர் சுட்டி காட்டக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், இவர் சுட்டி காட்டக்கூடிய பார்லிமெண்டா இருக்கட்டும், இங்கெல்லாம் தேசிய கீதத்தை மரியாதை இல்லாம நடத்தினது பிஜேபி கும்பல் தானே தவிர தமிழ்நாடு அரசோ திமுகவோ தமிழ்நாடு மக்களோ தமிழ்நாடு சட்டமன்றமோ கிடையாது. அப்போ ஆளுநர் உரையை படிக்க கூடாது என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம். அதற்கு தான் தேசபக்தி நாடகத்தை ரவி அவர்கள் நடத்துறாரு. சென்ற முறையை போல இந்த முறையும் வரக்கூடாது என்பதற்காக தான் ஆளுநர் ரவி அவர்களை அப்பா அவர்கள் சந்தித்து இப்படி சொல்லியும் கூட இவர் இப்படி செய்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரையை இவர் படிக்காமையே தன்னுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியை மீறார். இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடமும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் மன்னிப்பு கேட்கணும். சிவசங்கர், அமைச்சர் சிவசங்கர் கூட இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன கருத்தின்படியே ஆளுநர் ரவி அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுநராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே காலாவதியாகி போன ஆளுநராக இருக்கிறீங்க. ஏற்கனவே ரம்மி விளையாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க. இப்போ ரன்னிங் ரவியாகவும் மாறி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் இந்த பதவியில் இருப்பது அழகல்ல. இந்த பதவியை நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு ஓட வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திய ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இவரை நீக்காமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.